இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். எந்த கோயிலுக்குன்னா கும்பகோணத்தில் உள்ள அத்திவரதர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே சீதேவி அம்மாள் மூதேவி அம்மாள் தாயாரும் காட்சி கொடுக்குறாங்க. நம்ம அதை போய் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உச்சி பிள்ளையார் கோயிலில் பஸ்ஸை விட்டு இறங்கி போய் அப்படியே பிள்ளையார் கோயிலில் ஒரு தரிசனம் போட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு நேராக கோயிலுக்கு போவோன்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே வழி நெடுக அன்னதானம் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா பிரசாதமும் நிறைய கொடுக்குறாங்க. பக்தர்கள் சாப்பிட்டுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கோயில்கிட்ட போயிட்டேன் பாருங்கள், லயனாக வரிசையாக கிட்டி இப்போ நிறைய கியூவு இருந்தாலும் நான் போன நேரம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்பன்னு சொல்ல முடியாது. அப்படியே சுற்றி சுற்றி ஒரு 4-5-6 சுற்று அந்த கேட்லேயே சுற்றி வரணும். கியூவு கிடுகிடுன்னு நடந்து போயாச்சு. போய் பாருங்கள், காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். பக்தர்கள் அனைவரும் பார்த்துக்கோங்க. இவங்க தான் நம்ம அத்திவரதர். நான் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, துளசியெல்லாம் கொடுத்தாங்க. அத்திவரதர் கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அங்கேயே சுண்டல் பிரசாதம் பாருங்க, நெய் பொங்கல். ரொம்பவே பக்தர்களுக்கு பசியாக கோயிலுக்கு போய் தரிசனம் கொடுத்து அத்திவரதர் தரிசனம் கொடுத்து பொங்கல் கொடுத்தாங்க, தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னையோட லாஸ்ட் நாள் அத்திவரதர் எல்லா பக்தர்களும் வேண்டிக்கொண்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற அந்த தரிசனத்தை நம்ம மகிழ்ச்சியோட சாமி கும்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாமி கும்பிட்டு போங்க. பாய் பாய். அப்புறம் ஜூஸ் கொடுத்தாங்க. வேணானாலும் போய் சாப்பிடுங்கம்மா, போங்கம்மா அப்படிங்கிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அத்திவரதர் போஸ்ட் இருந்துச்சு, அதை ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு பஸ்ஸு பக்கத்துலேயே தான் ஏறி வந்தாச்சுங்க. வந்தால் ஒரே மழை ஊற்றுன்னு ஊற்றுது. போயிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு அத்திவரதர் தரிசனம் கிடச்சிச்சு. அதுவும் இன்றைக்கி லாஸ்ட் நாளாக அத்திவரதர் தரிசனம். பக்தர்களுக்கு வெயில் இல்லாமல் குழுன்னு இருக்கணும்ன்ட்டு மழையும் வரணும் பகவான் மழையும் கொடுத்துட்டார். ரொம்ப சில்லுன்னு யாரும் வெயிலில் கஷ்டப்படாமல் தரிசனம் பெற்று குளுமையாக குளிர்ச்சியாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு அத்திவரதர் அருள் புரிஞ்சிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் போய் அத்திவரதர் போய் பாருங்கள். கும்பகோணத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் பாருங்கள். வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்த்ததே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட சாமி தரிசனமும் கிடச்சிச்சு.